ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினியோ நல்லா தண்ணி அடிச்சுட்டு மட்டையாயிரா. இவளை தனியாக விட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று பிரச்சனை எழுத்துட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். ஹீரோயினி சொல்கிறா, நீங்கள் ஏன் கிளப்பு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோவோ ஒரு மாதிரி ஆயிடுறான். ஹீரோயினியோ, நீ ரொம்ப நல்ல வந்தாண்டா, என்னோட லேப்டாப்பை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. அது மட்டும் இல்லாமல் அதனால் உனக்கு நிறைய பிரச்சனையும் இருக்கு. சின்ன ஊருக்குள்ள எங்க சுத்தினாலும் நீ தான் இருக்க, எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கு, நீ நல்ல திறமையான ஆளுதான். ஹீரோவை அப்படி புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. திடீர்னு எனக்கு குளிருது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவோ சட்டையை கலட்டி இவளுக்கு போத்தி விடுறான். என்னால் இதுக்கு மேலே நடக்கவே முடியாது, என்னை தூக்கிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல உடனே ஹீரோவும் உப்பு மூட்டை தூக்கிட்டு போகிறான். அப்போது அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. சின்ன வயசில் இவங்க அம்மா ஒரு கிளப்பு மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அப்போது இவங்க அப்பா அந்த கல்லால் அந்த காசு எல்லாத்தையும் அடிக்கடி இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பானாலேயே கடையை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வந்துடும். அதே சமயத்தில் பாட்டிக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுலேருந்து பாட்டிக்கு இப்போ வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இதனால் கடங்காரங்க எல்லாரும் அவங்க அம்மாவை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினியும் அப்படியே போதை தெளிஞ்சிருக்கும் போல. சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போய் குளிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் கதவை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோயினியும் சத்தத்தை கேட்ட உடனே ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறா. யாரு யாரு அப்படின்ற மாதிரி இவ்வளோ பார்க்குறா. பயந்துட்டு கையில் ஃபோன் வச்சிருப்பா. ஹீரோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறா. அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை. ஹீரோவுக்கும் கால் பண்ணுறான். ஹீரோவும் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவன் ஓப்பன் பண்ணிட்டு வர்ற ஸ்டேஜுக்கு ஆயிடுது. ஹீரோ ஃபோன் பண்ணிடுறான். என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியும், இல்லை நான் குளிச்சிட்டு இருந்தேன், யாரோ கதவு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர மாதிரி எனக்கு தோணுது, சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவோ ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கோ, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கதவை உடச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே வராங்க. பார்த்தா ஹீரோயினி குளிக்கிற இடத்துல இல்லை. அந்த கேப்பில் ஹீரோயினி எந்திரிச்சு போகலாமேன்னு பார்க்குறான். கரெக்டாக அவன் பார்த்துட்றான். ஹீரோயினி பக்கத்தில் அப்படியே நெருங்கும் போது கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். அவனை அடிச்சு போட்டுடுறான். அதே சமயத்தில் போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோட அம்மா மற்றவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயினி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணால அந்த பையனோட அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு டேய் என்னடா பண்ண என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டைக்கு வராங்க. ஹீரோயினியும் ஹீரோ எதுவுமே பண்ணல, இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போலீஸ்காரங்களோ இவன் ரூமெல்லாம் போய் செக் பண்ணியிருப்பாங்க போல, மற்ற பொண்ணுங்களோட இந்த இன்னரெல்லாம் எடுத்து திருடியிருப்பான் போல. இதை போலீஸ்காரங்க டேபிளில் வைக்கிறாங்க. போலீஸ்காரங்க கேட்குறாங்க, இது உன்னோடதாமா பார்த்து சொல்ல அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியும் பார்த்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த திருட்டு பையனும், நான் அப்பவே சொன்னேன்ல, நான் சொல்றது யாராவது கொஞ்சமாவது கேட்குறீங்களா, என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி அப்பாவி மாதிரி பேசிட்டு இருக்கான். கூட அந்த பையனோட அம்மாவும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என் பையன் மேல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க நான் டென்ஷன் ஆயிருவேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினியோ, ஒரு நிமிஷம் நில்லு, அன்னைக்கு நான் பஸ்ல வந்திருக்கும் போது என்னோட லேப்டாப்பை நீ தானே திருடிட்டு போன அப்படின்ற மாதிரி கரெக்டா கெஸ் பண்ணிடுறா. போலீஸ்காரங்களும் பஸ்ல போகும்போது லேப்டாப்பை இவன் தான் திருடினானான்னு சொல்லிட்டு அந்த கேமரால பாக்குறாங்க. பார்த்தா இவன் தான் பக்கி பைபிள்ல இவன் தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா ஹீரோ மேல திருப்பத்துக்கு பிளான் பண்ணியிருக்கான். தான் பையன் மேலதான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு கால விழுந்து அப்படியே கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என் பையனை விட்டுரு, என் பையனோட எதிர்காலமே போயிடும் அப்படின்னு. அப்பவும் இந்த அம்மா பையனுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கு. ஹீரோவும் நீங்க நகர்ந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாபத்தை விட்டுட்டு கிளம்புது. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி பசங்க எல்லாம் திருந்த வாய்ப்பே இல்லை. பாட்டியும் ஹீரோயினியை கூப்பிட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோயினிக்கும் ஒரு மாதிரி அழுகு வந்துருது. அம்மாவோட ஞாபகமா வந்துருது. பாட்டி தான் இவளை அப்படியே சமாதானப்படுத்தி தேத்தி கொண்டுட்டு வராங்க. இந்த பக்கம் ஹீரோவோ ஹீரோயினிக்கு சூப்பு கொண்டு வந்து தரான். அப்புறம் உட்காந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் சொல்றான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா வராது, உன்னை நல்லபடியா பாதுகாப்பா பார்த்துப்பேன், இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்க அம்மா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் அடிக்கடி மீன் வளர்ப்பேன், அதாவது மீன் வளர்க்கும் போது நிறைய மீன்கள் எல்லாம் செத்து போகும். அப்போ எங்க அம்மா ஒன்று சொல்லுவாங்க, இந்த மீன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தாலும் உள்ள அவ்வளோ சாஃப்டா இருக்கும், இதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீ ரொம்ப சாஃப்டான பொண்ணு, எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. பாட்டி ஹீரோவோட அம்மா கூட இவ கூட ரொம்ப ஜெல்லாயிரா. பாட்டியோ அவங்க கையாலேயே சின்ன சின்ன பொருள் எல்லாமே செஞ்சு ஹீரோயினிக்கு தராங்க. அதை ஹீரோயினி போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஒரு நாள் ஹீரோ கிட்ட வந்து, நான் சீக்கிரம் கிளம்பணும், நான் திரும்பவும் ஊருக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோட முகமே ஒரு நிமிஷம் மாறிடுது. ஓ அப்படியா, சரி கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினியும் அப்படியே கிளம்பும்போது ஹீரோ பெரிய வண்டி எடுத்துட்டு வந்திருக்கான். என்னடா இது இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்க,
எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பாட்டிக்கிட்டேயும் அம்மா கிட்டேயும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவ கிளம்புவா. ஹீரோயினிக்கு அதே கிராமத்தில் ஒரு இடம் பிடிக்கும், அந்த பூக்கள் எல்லாம் இருக்கும், அந்த இடத்துக்கு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். அங்கே நின்று 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஹீரோவோ ஹீரோயினியை ஏர்போர்ட்டில் விடுறான். ஹீரோயினியோ ஹக் பண்ணிட்டு இந்தா இதுதான் அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பாக்கெட்லேயே வச்சிடுறா. ஹீரோயினியும் ஊருக்கு போய் இறங்கிடுறா. ஃப்ரெண்டுக்காரிட்ட மெசேஜ் பண்ணுற, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி. ஃப்ரெண்டுக்காரியோ வீட்டுக்கு போகிறது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்கிற இடத்துக்கு வா, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் மெசேஜ் பண்ணியிருப்பா. அதே நேரத்தில் ஹீரோயினிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயினியும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறா. ஸ்கூல்ல இருந்தா கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் நீ இந்த ஸ்கூலில் திரும்பவும் சேர்ந்து படிக்க முடியாது, எங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு, அதில் உங்கள் அப்பாவும் நீயும் தலைமறைவாக இருந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொத்து எல்லாமே முடக்கியிருக்காங்க, நிறைய பிரச்சனையும் உங்களை சுற்றி இருக்கு, இதனால் கண்டிப்பாக எங்கள் ஸ்கூல் பேரும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு மொத்த அதிகாரமும் இருக்குது, அதனால் நீ மேற்கொண்டு இங்கே படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினியும் நேராக ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறா. ஃப்ரெண்டுக்காரியோ ஓ நீ வந்துட்டியா வா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவளோ ஏன் இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, ஃப்ரெண்டுக்காரியோ ஓ கண்டுபிடிச்சிட்டியா, பரவாயில்லையே, நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு தான். இவளோ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்க, உன்னை நான் நல்ல ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன், நல்லா பழகியிருக்கோம், அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி துரோகத்தை பண்ண, அந்த இமெயில் அனுப்பிச்சது நீ தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கரெக்டாக கேட்க, இவளோ ஆமாம் நான் தான் அனுப்பிச்சேன், உனக்கே தெரியும்ல நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாங், அவனுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், நீ இருந்தால் கண்டிப்பாக எனக்கு இடைஞ்சல், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு வேற வழியும் தெரியல அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இது எல்லாத்தையும் அந்த பையன் கேட்டுடுறான். ஹீரோயினியோ அவன் மேலே எனக்கு சுத்தமாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரனோ வா என் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அம்மாவோ திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அதுவும் ஹீரோயினியை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஃபார்மாலிட்டிஸ்க்கு உட்கார சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னடா இவளை கூட்டிகிட்டு வந்திருக்க, இவளை சுற்றி என்ன பிரச்சனை எல்லாம் நடந்துட்டுருக்கு, போலீஸு கேஸு அந்த பிரச்சனையும் நம்ம தலையில் விழுகணுமா, தயவு செஞ்சு இவளை நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு என்னால் முடியாது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளை கிளப்பி விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த பையனோட அம்மா சொல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோயினி கேட்டுடுறா. சரி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுறா. அங்கிளோ சில பிரச்சனைகள் காரணமாக இதெல்லாம் நம்ம சமாளிச்சு தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினியும் சரி நம்ம வீட்டுக்காவது போலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி டோரை ஓப்பன் பண்றா. ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஏன்னா இவளோட சொத்து முடக்கும் அப்படின்றது வீடையும் சேர்ந்து தானே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாரும் கை வெட்டுறாங்க. வீட்டு வாசலில் உட்காந்து ஹீரோயினி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தான் கரெக்டாக ஹீரோவும் வரான். ஹீரோயினிக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த மலைக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சாப்பிட சொல்கிறான். இவளோ எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவும் அந்த அக்ரிமெண்ட் போட்டு அந்த லெட்டரை காமிக்கிறான். நம்மளோட அக்ரிமெண்ட் முடியறதுக்கு இன்னும் முழுசா ஒரு நாள் இருக்கு, அதனால தான் திரும்பவும் வந்தேன், எப்பவுமே என் வீடு உனக்காக திறந்துருக்கும், நீ அங்கேயே வந்து தங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியோ நான் கண்டிப்பாக வரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க வீட்டுக்கு பின்னாடியே ஒரு கொல்லைப்புறம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள ஹீரோயினி ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா. நிறைய பூத்தொட்டியாக இருக்குது. ஹீரோ கேட்குறா இதெல்லாம் என்னது இது அப்படின்ற மாதிரி. எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி பூத்தொட்டி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அப்படியே பெட்டில் உட்காந்து ரிலாக்ஸாக உட்கார்றா. ஹீரோவும் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. நிறைய அவார்ட்ஸு எல்லாமே வாங்கி வச்சுருக்கா. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இதெல்லாம் யாரோடது அப்படின்ற மாதிரி கேட்க, வேற யாரோடது, என்னோட தான் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, பரவாயில்ல நல்ல படிப்பாளியான பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினியும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் ஒன்றா உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். இவளோ இவங்கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீமை அப்படியே வாங்கி சாப்பிட்றா. இது ஹீரோவுக்கும் பிடிச்சிருக்கு. ஹீரோயினிக்கு அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து சுட்கேஸில் போட்டுக்கிறா. ஹீரோ கிட்ட ஒரு உண்டியில் கொடுத்து இது உடச்சி கூட சத்தமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் உடச்சி தரான். அதுலேருந்து காசு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. மெதுவாக வந்த வழியே அப்படியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக செக்யூரிட்டி பார்த்துடுறாரு. இவங்கள அப்படியே துரத்திட்டே வரா. ஹீரோயினியும் டே என்ன ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு திரும்பி மட்டும் பார்த்துறாத, கண்ணை மூடிட்டு ஓடி வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடி பாவி நான் உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன், ஆனால் நீ என்னன்னா என்னை திருடவே வச்சிட்டியே. அப்புறம் ஹீரோயினி அம்மாவோட கல்லறைக்கு போகிறாங்க. ஹீரோயினியோ அம்மாவோட கல்லறையை பார்த்த உடனே இவ பாட்டுக்கு நடந்தது சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவை அப்படியே பார்க்குறான், புரிஞ்சுக்கிறான். அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறான், கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், உங்கள் பொண்ணு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் பண்ணும், பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி எப்படியும் முறப்பா பாருங்க. அப்புறம் ஒரு பெரிய மாலுக்கு வராங்க. பாட்டிக்கு அந்த வீலிங் சேர் இருக்கும், அதை வாங்குறாங்க. ஹீரோவும் ரொம்ப நாள் காசு சேர்த்து வச்சிருப்பான் போல இதுக்காகவே, அந்த காசையும் தரான். ஹீரோயினியும் பரவாயில்ல இதே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு காசு தரா.
2 பேரும் சேர்ந்தே இதெல்லாம் வாங்குறாங்க. திரும்பவும் வீட்டுக்குள்ள வராங்க. ஹீரோட அம்மாவுக்கும் இவளை பார்த்த உடனே ஷாக் ஆயிருது. என்னம்மா திரும்ப வந்துட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினியும் அவ சூட்கேஸ்ல இருந்த ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. இதெல்லாம் உங்களுக்காக தான், நீங்களே போட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோட அம்மாவோ இதுக்கெல்லாம் ரொம்ப காசு செலவாயிருக்குமே, என்னடா பண்ண நீ அப்படின்ற மாதிரி பையனை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. தேவையில்லாம இதெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஹீரோட அம்மா விடவே இல்லையே, நீ திரும்பவும் எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் தங்க போற அப்படின்னு. இவளுக்கோ என்ன சொல்றதுனே தெரியல. ஹீரோ அம்மாவை கூட்டிட்டு தனியா கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்குமா, இதுக்கப்புறம் இவளை நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ஹீரோட அம்மாவோ என்னடா விளையாடுறியா, நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க வைக்கிறதுக்கு காசு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே இவனோ, நீங்க அதை பத்தியெல்லாம் கவலையே படாதீங்க, அவளுக்கு நம்மளை விட்டா யாருமே இல்லை, ஏதோ சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம தான் இருக்கோம், கண்டிப்பா இந்த நேரத்தை அவளுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அம்மாவை எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணிடுறான். அம்மாவுக்கும் ஒரு மாதிரி தயக்கத்தோடயே சரின்னு சொல்றாங்க. ஹீரோவோ தயவு செஞ்சு சிரிச்ச முகத்தோட பண்ணுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினி ஒரு மாதிரி பதட்டத்தோடயே நின்றுட்டு இருக்கா. உடனே பாட்டியோ, நீ எத்தனை நாள் வேணா எங்க வேணா, அதாவது இந்த வீட்டுல எப்ப வேணா தங்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.